பாதிக்கிறான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போ சற்று முன்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் நாங்கள் அது இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அதை தொகுதி குறையாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் அது அமலுக்கு வரல, அந்த நடவடிக்கைகள்லாம் இன்னும் செயல்முறைகள்லாம் தொடரலை. அதற்குள்ள இவ்வளவு அவசரப்பட்டு இதை கண்டித்து தீர்மானம், மற்றபடி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்க வேண்டும், தென் மாநிலங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை தமிழக அரசு கொண்டு செல்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னென்னா, அதில் அந்த குற்றச்சாட்டும் பதில் சொல்லுங்கள். இன்னொன்று, இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லைன்னா இந்த ப்ரோரேட்டோ முறையில் அப்புறம் விகிதாச்சார முறையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு இருக்கணும், அப்பொழுதுதான் அனைவருக்குமான சம பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நடத்த போகிறதாக அங்கே தொகுதி மறுசீரமைப்பு அந்த ஆணையம் அட்வைஸ் கமிட்டி சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ விகிதாச்சார அடிப்படையில் நம்ம எல்லா மாநிலங்களும் வலியுறுத்தினா அது நடைபெறுவதற்கான சாத்தியம் இருக்குதா? இல்லை, பாஜக பொறுத்த வரைக்கும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போ ஃபுல் மெஜாரிட்டி இல்லையா அவங்களுக்கு? அதனால கேட்குறேன். இல்லை, அதில் ஒன்றும் அவர் நிதிஷ்குமாரோ இதில் நாயுடுவோ சந்திரபாபு நாயுடுவோ இதில் மாற்று கருத்து தெரிவிச்சாங்களான்னு தெரியலை. அது அவங்க இல்லைன்னா கூட இவங்களை வெளியேற்றிட்டு கூட பாஸ் பண்ணிடுவாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சண்டை போடுற மாதிரி பாராளுமன்றத்தை சண்டை போடுவாங்க, எதிர்கட்சியில் கூட வெளிநடை பண்ணிடுவாங்க, பாஜக உள்ள இருப்பாங்க, 1/3 மெஜாரிட்டியில் கூட 2/3 மெஜாரிட்டியில் கூட பாஸ் பண்ணிடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு அது எந்த இப்போ நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த கமிட்டி குழுவை யார் போடுறா? பிஜேபிக்கு என்ன கெயின் சார் கிடைக்கும் இல்லை நினைக்கிறீங்க? மொத்த இந்தி பேசுகிற மாநிலங்களில் பாஜக வலிமையாக எல்லா மாநிலங்களையும் கைப்பற்றி ராஜஸ்தானில், பீகார்ல, மத்திய பிரதேசத்துல 80 விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு எதிர்கட்சியிலே இல்லாமல் அழித்தொழித்து விட்டது. இந்தி பேசுகிற மாநிலங்களில் உத்தரகாண்ட்ல, சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்டை தவிர சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஒரிசா, மத்திய பிரதேசத்துல முழுமையா, பீகார், யூபியில, உத்தரப்பிரதேசத்துல முழுமையா, ராஜஸ்தான்ல முழுமையா இந்த இந்துத்துவ கொள்கை வலிமையாக இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் மற்றும் ஹிந்தி பேசும் மாநிலங்களை நம்ம வாக்கு வங்கி அவங்க மொத்தம் எடுக்கிறது அது கொண்டு வரதான் சொல்றாங்க. பாஜகவே ஒரு இந்தி கட்சி தான். அது பாஜக ஒரு இந்தி கட்சி. ஆகவே அது இந்தியையும் இந்தி பேசுகிற மக்களையும் தான் இந்தியர்களாக பார்க்கிறது. இந்தியாவை இந்தி நாடாக மாற்றுவதற்கு அது முயற்சிக்கிறது, இந்து நாடாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறது. அது பிழையானது, தவறானது, அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுங்கிறதுனால தான் நம்ம இந்தி பேசாத மாநிலங்களில் வாழக்கூடிய இன்னபிற தேசிய இனங்களினுடைய கோரிக்கையா இருக்கு. இது ஜனநாயகத்தில் நமக்கான உரிமை. இது இந்தியா என்கிறது ஒரு பன்முக அரசியல் சமூக சூழலை உள்வாங்கி பல மொழிகள், பல மதங்கள், பல இனங்கள், பல மொழிகள் பேசக்கூடிய நம்முடைய இந்தியாவை ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் நம்ம சாசன சட்டத்தின் அடிப்படையில் எல்லா மக்களையும் சமமாக நடத்துகிற ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய இந்தியா. ஆனால் பாஜக இதை அனைவருக்குமான அரசாக இல்லாமல் ஒரு ஒற்றை மதத்தை, ஒற்றை கலாச்சாரத்தை, ஒரு மொழியை பின்பற்றுபவர்களுக்கு அதிக சலுகைகளை தந்து இன்ன பிற பிராந்திய மொழிகளை, தேசிய மொழிகளை ஒழித்து அந்த இடத்துக்கு இந்தியை, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு. ஏன்னா நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய இன்னைக்கு தீர்மான அனைத்து கட்சி கூட்டமே நாடாளுமன்ற தொகுதிகளை குறைப்பதில் தொகுதி மறுசீரமைப்பு அந்த திட்டத்தில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கீழேயே இன்னொரு அது கீழேயே மாநில உரிமைகள் குறித்தான அனைத்து கட்சி கூட்டம் தான் இல்லை. அந்த இந்த உன்னோட அவங்க நிறுத்தல. இப்ப நீங்க புதிய தேசிய கல்விக் கொள்கை, அதே மாதிரி நீங்க பல்கலைக்கழக மானிய குழுவில் அதுக்கான இருந்த அதிகாரம், அப்ப நீங்க இப்ப புதிய கல்விக் கொள்கைகளை கொண்டு வந்து மும்மொழி கொள்கையை, இந்தியை, சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நிதி இல்லைன்னா இல்லைன்னு பகிரங்கமாக நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். அது மாநில உரிமைக்கான கூட்டம். ஆனால் இதில் இன்னொரு கொஸ்டின், இந்த புறக்கணிப்பு செய்த கட்சிகளை பற்றி கேட்க விரும்புகிறேன். இல்லை, பாரதிய ஜனதா கட்சி புறக்கணிச்சிருக்கு, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புறக்கணிச்சிருக்கிறாங்க, இந்த புதிய தமிழகம் கட்சி அவங்களும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி இதில் புறக்கணிச்சிருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, சமீபத்தில் நம்ம எல்லா மாநில உரிமைகளுக்கான ஒரு கூட்டமாக இது இருக்குது. இதில் நாம் தமிழர் கட்சியும் அவங்க புறக்கணிக்கதா சொல்கிறாங்க. இதில் பார்த்தா ஃபுல்லாக பிஜேபி ஆதரவு கட்சிகளாக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் பிஜேபி கூட இணைந்து செயல்படுதா, இல்லைன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் தான்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? இல்லை, அது சமீபத்தில் நீங்கள் அவர் தந்தை பெரியாரை மிக கடுமையாக விமர்சித்த காலத்திலிருந்து, அதாவது வெளிப்படையாக பாஜக நாத்தாக்க உறவு இல்லைங்கிற மாதிரியான ஒரு 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 நிலையை தொடர்ந்து சீமான் நிறுவி வந்தார் நாம் தமிழர் கட்சியில்.
தந்தை பெரியாரை கடுமையாக விமர்சித்து அந்த விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கு எதிர்வினையாக சீமான் மீது வருகிற விமர்சனங்களை எல்லாம் தடுத்தது யாரு? ஹெச் ராஜா, அண்ணாமலை, தமிழிசை, ஒட்டுமொத்த இந்துத்துவ அமைப்புகளும் ஓடி வந்து சீமானை வரவேற்று பாதுகாத்து அது ஒற்றை கருத்துக்குள்ள ஒரு துணை அமைப்பாக அவர்கள் பயணிக்கிறத நம்ம சமீபத்தில் பார்த்தோம். அதனால தான் இன்னைக்கு பாஜக அந்த தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற தொகுதியில் குறைப்பு என்கிற மறுசீரமைப்புக்கான இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை சீமான் புறக்கணித்திருக்கலாம். சமயத்தில் வந்து ஒரு சர்ச்சை, அதுல ஒரு நெருக்கடி இருந்திருக்கலாம். ஆகவே அவர் இப்ப சமீபத்தில் விலகி இருக்கிறார். ஆனாலும் அவர் கலந்து பங்கேற்று கொண்டு நாம் தமிழர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.